ஹாய் ஆல், இன்னைக்கு எக்கனாமியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேங்கிங்கோட எண்ட் பண்ணியிருப்போம். 2 வீடியோ ஃபுல்லாமே மணி அண்ட் தென் பேங்கிங் 2 வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டேன். ஸோ நம்ம அந்த டாப்பிக்கில் மணி ரிலேட்டட் டாப்பிக்கில் லாஸ்ட்டு வீடியோ இதுதான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மானிட்டரி பாலிசி, தமிழில் வந்து பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம எங்கே படிக்கலாம், சோர்ஸ் எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸ்கூல் புக் தான். 12th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 5, 6, 7 இந்த சாப்டர்ஸ் எக்கனாமியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ் மீடியம்லேயுமே உங்களுக்கு நிறையா வேர்ட்ஸ் நான் பார்த்தேன், இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே தமிழில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரும் அப்படி செட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ எல்லா டேர்ம்ஸோட இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசி வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபைனல்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்க வேணாம். இப்போ சிஆர்ஆர்னா அப்படின்னா என்னன்னு இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் கொஸ்டின் பேப்பரில் ஸ்கூல் புக்கில் கொடுத்த வேர்ட்ஸ் இல்லாமல் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்க தெரியணும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அது போக நான் கொஞ்சம் வெளியே வெப்சைட்ஸ்லேருந்தும் எடுத்திருக்கேன். இன்வெஸ்டோபீடியா அதுலேருந்தும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் இருக்குல்ல, இந்தியன் எக்கனாமி பை விவேக் சிங், அந்த புக்லேருந்து கொஞ்சம் கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் புக் ரெஃபர் பண்ணணும், புக்கில் படித்தாதான் கொஞ்சம் மைண்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கூல் புக் படிச்சிங்கனாவே போதும். ஓகேங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக் பார்த்தீங்கன்னாவே போதும். நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டரி பாலிசின்னா என்னன்னு தெரியணும். பாலிசின்னா என்ன, நம்மளுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரோட் மேப் இல்லைன்னா ஒரு கைடன்ஸ், அதை தான் நம்ம வந்து பாலிசின்னு சொல்லுவோம். அப்போ மானிட்டரி பாலிசி அப்படின்னா மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை மணியை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், அதாவது கவுண்ட்டு, எவ்வளோ மணி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதோட நேச்சர், சேவ் பண்ணுமா இன்வெஸ்ட் பண்ணுமா, அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதா மானிட்டரி பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, இதுக்கு மேலே நான் வந்து மூவிஸ்க்கு இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன் என் சேலரியிலேருந்து அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் பர்சனல் மானிட்டரி பாலிசி. அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மொத்த கண்ட்ரியாக சேர்ந்து மணியை எப்படி சர்க்குலேஷனில் இருக்கணும், ஆர்எல்ஸ் எப்படி செலவு பண்ணும் அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் மானிட்டரி பாலிசி. மோஸ்ட்டாக மணினாவே உங்களுக்கு பேங்க் தான் ஞாபகம் வரும். ஸோ மானிட்டரி பாலிசியும் ஃபஸ்ட்டு ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டி தான் டிசிஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. 2016 டிசிஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆர்பிஐனா அந்த பேங்க், சென்ட்ரல் பேங்க் தான் எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க. ஆனால் மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் வந்து டெசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் மீனிங். ஓகே, ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, அதாவது மானிட்டரி பாலிசியோட நோக்கங்கள் என்ன. ஒரு பாலிசி, இப்போ நீங்கள் பர்சனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, இனிமேல் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், மூவி அதிகமாக போக மாட்டேன், வெளியே ஃபுட் அதிகமாக ஆர்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதோட அப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும், உங்ககிட்ட வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும், அன்னெசரி ஸ்பெண்டிங்கை குறைக்கணும், இதுவுமே உங்களுக்குன்னு பர்சனலான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு நிறையா அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், எக்கனாமியில் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆக்டை 2016 அமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ ஆக்ட் 1934. அமெண்ட்மெண்ட் பண்ணது மூலியமா கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமேல் வரப்போகிற மானிட்டரி பாலிசியில் இதெல்லாம் தான் எங்கள் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒரு அப்ஜெக்டிவ். ஏன்னா பீப்புள் கிட்ட அதிகமான மணி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மக்கிட்ட அதிகமாக மணி இருக்குது என்ன பண்ணுவோம், எதையாச்சும் ஒன்று போய் வாங்கிட்டு இருப்போம். நிறைய பேர் டிமாண்ட் பண்ணாங்கன்னு என்ன ஆகும், சப்ளை அதிகப்படுத்த முடியல ஆனால் டிமாண்ட் மட்டும் அதிகமாகிட்டே போகுதுன்னா ப்ரைஸ் அதிகமாகும். அதுதான் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? அடுத்தது எக்கனாமிக் க்ரோத். ஸோ இன்வெஸ்ட் கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வரும், ஜிடிபி க்ரோ ஆகும். ஏன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமானால் ஜிடிபி அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகும். ஸோ எக்கனாமிக் க்ரோத்தும் ஒரு அப்ஜெக்டிவ். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இப்போ எப்படி பர்சனலாக நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கண்ட்ரின்னு நினைப்பாங்க. பிகாஸ் நம்ம எந்த க்ரைசிஸ்க்கும் போயிடக்கூடாது. நம்ம நிறைய கண்ட்ரிஸை பார்க்குறோம், ப்ராப்பரான டிசிஷன் இல்லாதனால கிரைசிஸ் சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்.
அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஆப்வியஸா எக்கனாமிக் க்ரோத்னாவே ஜென்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் சேர்ந்து வந்துடும். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. ஸோ மற்ற கரன்சி கூட நம்மளோட கரன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரிஷியேட்டும் ஆகக்கூடாது, ரொம்ப அப்ரிஷியேட்டும் ஆகக்கூடாது, அதை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணும், அது இருக்கு. இப்போ கரண்ட் டார்கெட், இப்போ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு தான் மெயின், இதுதான் ரொம்ப ப்ரைமரியான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-6% இன்ஃப்ளேஷனை வச்சுக்கிறது தான் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட டார்கெட், சரிங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட டார்கெட் என்னன்னா 2-6%. ஓகேங்களா? நியூஸ்லலாம் பார்ப்பீங்க, இன்ஃப்ளேஷன் வந்து இந்த குவார்ட்டருக்கு இவ்வளோ வந்திருக்கு, போன மாதம் ஃபுட்டில் இவ்வளோ இன்ஃப்ளேஷன் வந்திருக்குனால தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் 2-6% கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் மானிட்டரி பாலிசியோட ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? இப்போ மானிட்டரி பாலிசின்னு சொல்கிறோம், அதில் வந்து மெயினாக 2 டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசி விரிவாக்க கொள்கை, கான்ட்ராக்டனரி பாலிசி சுருக்க கொள்கை. அதாவது இதோட மீனிங் என்னன்னா, இப்போ வந்து எக்கனாமியில் மணி வந்து அதிகமாக சர்க்குலேஷனில் இருக்கிற மாதிரியான பாலிசி கொண்டு வராங்கன்னா அதை வந்து விரிவாக்க கொள்கை ஆர் எக்ஸ்பான்ஷனரி பாலிசின்னு சொல்லுவோம். அதுவே பீப்புள் கிட்ட இருக்க மணியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சுருக்க கொள்கை இல்லைன்னா கான்ட்ராக்ஷனரி பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேன்ஷன்னாவே பெருசுன்னு அர்த்தம். ஸோ மணியை வந்து எல்லா பக்கமும் அனுப்ப போறாங்கன்னு அர்த்தம். அதே கான்ட்ராக்ஷனரி பாலிசினா உள்ள மணியை இழுத்துக்க போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் மேஜரான திங். எப்படி வந்து மணியை சர்க்குலேஷன்ல விடுறதும் விடாமல் இருக்கிறதும் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்த டூல்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசியில பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது என்னென்ன டூல்ஸை வச்சு என்னென்ன விஷயங்களை வச்சு மணியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க எக்கனாமியில அப்படிங்கிறத நம்ம டூல்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசின்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதையும் பார்த்துட்டோம். அடுத்து மானிட்டரி பாலிசி கமிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ மானிட்டரி பாலிசி வந்து எப்படி கமிட்டி எப்படி வந்திருக்காங்க, இந்த கமிட்டி வந்து ஸ்டாச்சுட்டரி கமிட்டியா இல்லை நான் ஸ்டாச்சுட்டரியான்னு சொல்லுங்க. ஆர்பிஐ ஆக்ட் மூலியமா தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2016 வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? மீட்ஸ் பை மந்த்லி, அதாவது 2 மாசத்துக்கு ஒருக்கா மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு. குவரம் என்னன்னா, பாலிட்டியில பார்லிமெண்ட் நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம், குவரம் மெயின்டைன் பண்ணணும், அவள்ஸ் குவரம் இருந்தால் தான் அன்னைக்கு ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ மானிட்டரி பாலிசியோட குவரம் என்னன்னா 6 மெம்பர் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகணும், ஒருத்தவங்க கூட ஆப்சென்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஈச் மெம்பர் ஹேஸ் 1 vote. ஆர்பிஐ கவர்னர் ஹேஸ் காஸ்டிங் vote in case of tie. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இதுதான். ஆர்பிஐ கவர்னர் டிஃபால்ட்டாக ஓட் பண்ண மாட்டார் இந்த கமிட்டி டிசிஷன்ஸில். இன்கேஸ் டை வருது, ஃபார் எக்ஸாம்பிள் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ கவர்னராக போயிடுவார். அப்போ 5 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் வேணும்னு ஓட் பண்ணுறாங்க, இன்னும் 2 பேர் வேண்டான்னு ஓட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தவங்க ஓட் பண்ணவே மாட்டேன்னு விட்டுட்டாங்கன்னா இங்கே டை வருது. அப்போ உங்களுக்கு இந்த ஆர்பிஐ கவர்னர் வந்து ஓட் போடுவார். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக அவருக்கு ஓட் போட மாட்டார் மோஸ்ட்டாக. ஸோ எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ், இப்போ நம்ம மானிட்டரி பாலிசி கமிட்டி பார்த்தோம். 3 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து இருப்பாங்க, 3 மெம்பர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 சேர்ந்தது தான் 6 மெம்பர்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நாமினேட் பண்ணுறவங்கள எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, நான் ரினியூவபிள். அதாவது 4 வருஷம் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க திரும்பவும் அந்த கமிட்டியில் ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், எக்கனாமிக்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி ஹெட்டட் பை கேபினட் செக்ரட்டரி. ஸோ இந்த கமிட்டி தான் இந்த 4 பேர்த்த எப்படி சொல்லலாம் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க 6 பேர் இருக்காங்க, 3 பேர் கவர்மெண்ட் சைட்லேருந்து, 3 பேர் ஆர்பிஐ சைட்லேருந்துன்னு. ஸோ ஆர்பிஐ கவர்னரோட ஓட்டிங் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ண முடியாது, 4 வருஷம் டென்யூர்ல வருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா டூல்ஸ், அதாவது எந்தெந்த விஷயங்களை வச்சு இந்த மணியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க இந்த கமிட்டி அப்படிங்கிறது, அதை வந்து ப்ராடா 2ஆ கிளாசிஃபை பண்றாங்க. இது வந்து நான் தமிழ்ல உங்களுக்கு கொடுக்கல, பிகாஸ்
தமிழ் மீடியம் புக்ஸ்லேயே இது இங்கிலீஷில் தான் மோஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இது இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னா கவுண்ட் இல்லைன்னா அமௌண்ட், எவ்வளோ மணி வந்து எக்கனாமியில் இருக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறத குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்னா எப்படி யூஸ் பண்ணும், ஹவு, அதை வந்து சேவ் பண்ணுமா இல்லை பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேங்க் சேவிங்கை விட இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பாண்டில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பாண்ட்ஸில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க மோர் தென் சேவிங் இன் பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்களா. இப்போ பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் தராங்க, கவர்மெண்ட் பாண்ட் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 7% இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா நிறைய பேர் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ண இந்த அமௌண்ட் எடுத்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு என்னங்கிறத நம்ம பட்ஜெட் செஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், எக்கனாமி வந்து க்ரோ ஆகும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுமா இல்லை ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறத கூட இந்த குவாலிட்டேட்டிவ் டூல்ஸை வச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னா அமௌண்ட்டு, குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம், இந்த ஃபார்முலா மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணும். அதை நம்ம டாபிக்ஸ் போக போக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், எம்எஸ்எஃப், இது போக பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ள நம்ம பார்ப்போம். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா மாரல் சுவேஷன், கிரெடிட் ரேஷனிங், மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம உள்ளே பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லலாம் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தரவாக பார்த்து வச்சுக்கணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோனாவே உங்களுக்கு தெரியும், பர்சன்டேஜுன்னு கூட நீங்கள் மைண்ட் வச்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து 100 ரூபாய் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்கக்கிட்ட ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை எடுத்து தனியாக வைக்க சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே பேங்க் வந்து லெண்ட் பண்ணி லோனாக கொடுத்து திவாலாகக்கூடாதுங்கனால சேஃப்டிக்காக ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்குற டெபாசிட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை எடுத்து தனியாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டாக ஆர்பிஐ சொல்லியிருக்கிறது என்னன்னா 4.5%, 4.5% அமௌண்ட்டை வந்து எடுத்து தனியாக வைக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ₹4.50 வந்து ஆர்பிஐ தொடவே கூடாது, சாரி பேங்க் வந்து தொடவே கூடாது, தனியாக வந்து எடுத்து வைக்கணும். ஓகேங்களா. இதை தனியாக எங்கே அவங்க பேங்க்லேயும் எடுத்து வச்சுருப்பாங்களான்னா கிடையாது, ஆர்பிஐ கிட்ட கொடுத்துக்கணும். எதுக்கு இது ஏன் இப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் லிக்விடிட்டி அண்ட் கிரெடிட் கிரியேஷன். அதாவது எல்லாத்தையுமே லோனாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னாகும், இந்த அமௌண்ட்டு இந்த 4.5% அமௌண்ட்டும் சேர்ந்து எக்கனாமியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். பிகாஸ் மோர் மணி, நிறையா மணி வந்து எக்கனாமியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து அதிகப்படுத்துகிற மூலியமா என்ன பண்ணுறாங்கன்னா லெண்டிங்கை குறைக்கிறாங்க, ஸோ இன்ஃப்ளேஷனையும் குறைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்குது, 1%க்கு வந்துருச்சுன்னா கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மணி சர்க்குலேஷன் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்ஆரை குறைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் கவர்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நேச்சுரலாகவே வரும். ஸோ சிஆர்ஆர் வந்து 4.5% இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் மைண்ட் வச்சுக்க வேண்டியது என்ன, சிஆர்ஆர் அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் குறையும். ஸோ ஒவ்வொன்றிலையும் அதிகமாச்சுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னாவே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் குறைஞ்சா நடக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு படித்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த சிஆர்ஆர் எடுத்து வைக்கணும்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. எந்த அத்தாரிட்டியில் அவங்க சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் மூலியமாக தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்காக லைசன்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்படி நான் சிஆர்ஆர்லாம் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு பேங்க் சொன்னாங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸும் கிடைக்காது, அந்த அந்த பிஸ்னஸில் இருக்க முடியாது. ஸோ டிஃபால்ட்டாகவே ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாருமே இதை வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா சிஆர்ஆர்னா என்ன, ஆர்பிஐ ஆக்டுக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதை விட இம்பார்ட்டன்ட் சிஆர்ஆரோட எஃபெக்ட் இன்ஃப்ளேஷன் மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து பேங்க்ல 1000 rupees டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேங்க் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ஸுமே ஆர்பிஐல டெபாசிட் வச்சிருக்காங்களா, சிஆர்ஆரை எடுத்து அவங்க பேங்க்ல வச்சுக்க முடியாது, ஆர்பிஐ கிட்ட தான் கொடுத்துறாங்க. இப்ப ஆர்பிஐ வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்களான்னு கேட்டா பே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஆர்ஆருக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டாங்க. இதுவும் உங்களுக்கு ட்ரிக்கியா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த நோட்ஸ்ல இது எல்லா பாயிண்ட்மே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நான் இம்பார்ட்டண்டா இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல கொடுக்குறேன். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டினாவே என்ன, இப்போ நம்ம கோல்டு வச்சிருக்கோம்னா அதையே நம்ம லிக்விடிட்டின்னு சொல்றோம். அவசரத்துக்கு உங்களுக்கு அதையே கேஷா மாத்திக்க முடியும். அதே தான் இது தமிழ்ல இருக்கு, சட்டப்பூர்வன்னு இருக்கு. அதாவது ஒரு ஆக்ட் மூலியமா இது கொண்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா ஒரு ஆக்டுக்கு கீழே இது இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா. ஸோ அது என்ன ஆக்ட்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. என்ன லிக்விடிட்டினா உங்களுக்கு ஒரு அசட் இருக்கணும், அதை வச்சு உங்களால கேஷா மாத்திக்க முடியற மாதிரி இருக்கணும். ஸோ இதுல இருந்தே தெரியுது நம்மளுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா லிக்விட் அசட் வச்சுக்கணும் பேங்க் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். கரண்ட் ரேட் 18%, சிஆர்ஆர் பார்த்தோம் 4.5%. அப்போ நம்ம 100 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் வைக்கிறோம்னா 4.5 rupees வந்து அந்த டெபாசிட்டை அப்படியே எடுத்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்துடணும், இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாங்க, 18 ரூபாய்க்கு அசட் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இது எதுக்கு அப்படின்னா சிஆர்ஆர் எப்படி நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு மெயினா அமௌண்ட் சர்க்குலேஷனை குறைக்கிறதுக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி எஸ்எல்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் திவாலாகாம பார்த்துக்கிறதுக்கு. இன்கேஸ் அந்த பேங்க்குக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னா இந்த அசட் இருக்கு இல்லைங்களா, 18% வேல்யூ அசட், இதை வந்து லிக்விடிஃபை பண்ணி இப்போ டெபாசிட் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட் பேங்க்குக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, விட்டா திவாலாயிருவோம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இந்த எஸ்எல்ஆர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித் ஆர்பிஐ. சிஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட ஒவ்வொரு பேங்க்கும் கொடுக்குற கேஷ். எஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட அசெட், அதுக்கும் ஆர்பிஐக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆர்பிஐ வந்து இதை பண்ணணும்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, செக் பண்ணுவாங்க பேங்க் எல்லாம் பண்றாங்களா இல்லையான்னு. இந்த அசெட் வாங்குறது, எந்த அசெட் வாங்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே பேங்க் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எஸ்எல்ஆர் அதிகமான என்ன ஆகும், கம்மியான என்ன ஆகும் நான் கொடுத்துருக்கேன், நோட்ஸ்ல பார்த்துக்கோங்க. அடுத்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இது ரெண்டும் நம்ம அதிகமாக எக்கனாமியில் மானிட்டரி பாலிசினாவே மானிட்டரி பாலிசி கமிட்டினா என்னென்னு பார்ப்போம். அடுத்த செகண்டே ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்ப்போம். அப்படி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அதோட நம்ம முடிச்சுக்குவோம். பட் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இன்கேஸ் டஃப் பண்ணணும்னு நினச்சி ப்ரிலிம்ஸில் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், மெயின்ஸ் லெவல் கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே பேக் டு திஸ். ரெப்போ ரேட்டில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி, அது எதோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இது என்னன்னா ரெப்போ ரேட்னாவே உங்களுக்கு தெரியும், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இது மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ரேட்னாவே ஒரு பர்சன்டேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் பாரோயிங் ரேட் அட் விச் பேங்க் பாரோஸ் ஃப்ரம் ஆர்பிஐ பை செல்லிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வித் அன் அக்ரிமெண்ட் டு ரீபர்ச்சேஸ். ஸோ ரெப்போ ரேட்னா ஒன்றும் இல்லை, பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து லோன் வாங்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் லோனோ இல்லை ஹோம் லோனோ எடுக்கிறோம்னா நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, 5%, 8% லோன் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பேங்க்ஸுக்கு லோன் கொடுக்கும்போது ஆர்பிஐ வாங்குற இன்ட்ரெஸ்ட் பேர் தான் ரெப்போ ரேட். ஓகேங்களா, ஸோ யூஸ்வலி 1 to 14 days இந்த லோன் வாங்குற டேர்ம். இப்போ ஹவுசிங் லோனா நம்ம 20 வருஷத்துக்கு போடுறோம், எஜுகேஷன் லோன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 yearsக்கு போடுறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். பர்சனல் லோன் ஒரு 3 yearsக்கு போடுறோம். ஸோ இந்த டேர்ம் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ரெப்போ ரேட்டு கீழே வாங்குற லோன்ஸோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 to 14 days. இப்போ கரண்ட்டாக நான் செக் பண்ணும்போது ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 6.5ல இருக்கு. ஸோ ரெப்போ ரேட் கம்மியாச்சுன்னா என்ன ஆகுது, சீப்பர் பாரோயிங். அதாவது இப்போ ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட சொல்றாங்க, இப்போ வந்தீங்கன்னா நான் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு லோன் தரேன், நீங்க அதை வெளியே அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து நீங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலான்னு. ஸோ சீப் பாரோயிங், பேங்க்ஸ் போய் ஆர்பிஐ கிட்ட இருந்து காசு வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த காசை வந்து லோனா 4 பேத்துக்கு கொடுப்பாங்க, பூஸ்ட் க்ரோத். லோன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாச்சும் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கார் வாங்குவாங்க, ஏதாச்சும் ஒன்று வாங்குவாங்க. ஸோ தட் கார் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி க்ரோ ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுதான் ரெப்போ ரேட் கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ரெப்போ ரேட் அதிகமானா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகுமா ஆகாதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ரெப்போ ரேட் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகப்படுத்துறாங்க, இப்போ இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்டான ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இல்லை ஒரு 2 days கழிச்சு ஆன்சர் வரலன்னா நான் கரெக்ட் ஆன்சர் கீழே
உங்களுக்கு டைப் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது ரெப்போ ரேட்டோட ஆப்போசிட். எந்த வகையில் அப்படின்னா, ரெப்போ ரேட்னா பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து லோன் வாங்குறாங்க. எங்களுக்கு வந்து காசு தேவைப்படுது, திருப்பி கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹவுசிங் லோனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8% நீங்க குடுக்குறீங்க. ஃபார் ஒண்ணும் இல்ல. 4%க்கு நீங்க வந்து லெண்ட் பண்றீங்கன்னா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல உங்களுக்கு நான் 6.25%ல நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னா, பேங்க் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஹவுசிங் லோனு குடுக்கறத விட ஆர்பிஐ கிட்ட குடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஹவுசிங் லோனு குடுக்குறாங்கன்னா, அத ரெக்கவர் பண்றதுக்கு அவங்க அலையணும். அதுவே பேங்க் ஆர்பிஐ கிட்ட குடுத்து வச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிகாஸ் ஆர்பிஐ டிஃபால்ட்டா பே பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஆர்பிஐ எதுக்கு பேங்க்ஸ் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்கன்னா, எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இதே ஸ்பீட்ல மணி வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்னு பேங்க் சென்ஸ் பண்றாங்க அப்படின்னா, பேங்க்ஸ் கிட்ட சும்மா போய் அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இங்க வந்து உங்களுக்கு நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்தது பேங்க் ரேட். பேங்க் ரேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெனாலிட்டி போடுறாங்க. ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு பெனால்ட்டி போடுறாங்க. ஏதாச்சும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, இல்லை டெட்லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுல. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெனால்ட்டிக்கு மோஸ்ட்டாக பேங்க் ரேட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லாங் டேர்ம் borrowing rates for bank from RBI without collateral. ஸோ ரெப்போக்கு வந்து கொலாட்ரல் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அசெட் ஏதாச்சும் அடமானமாக வச்சு தான் அவங்களால ரெப்போ ரேட்டுக்கு கீழே காசு வாங்க முடியும். ஆனால் பேங்க் ரேட்டுக்கு கீழே அவங்க வந்து அடமானமே இல்லாம அமௌண்ட் வாங்க முடியும். இது வந்து லைட்டா பெனால்ட்டி மாதிரி தான். அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல வந்து இது கொடுப்பாங்க பேங்க் ரேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நாட் அ லிக்விடிட்டி டூல் லைக் ரெப்போ பட் அ ரெஃபரன்ஸ் ரேட் ஃபார் பீனல் ஆக்ஷன்ஸ். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து இங்க சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க் ரேட்னா என்னது? அது வந்து உங்களுக்கு ரெப்போ ரேட்டுமே கொலாட்ரல் இருக்காது. இது வந்து யூஸ்வலா யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா மட்டும்தான் பேங்க் ரேட்ல வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஆர்பிஐ. ஓகேங்களா? இல்லைன்னா பெனால்ட்டி போடும்போது. இந்த பேங்க் ரேட்ல உங்களுக்கு டவுட் இருந்தா ரெப்போ ரேட்டுக்கு இருக்கு. ஏன்னா ரெண்டுலயுமே பேங்க் தான் கடன் வாங்குறாங்க. ஸோ ரெப்போ ரேட்டுக்கும் பேங்க் ரேட்டுக்கும் உங்களுக்கு இன்னுமே வித்தியாசம் புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னுமே சிம்பிள் வேர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஏதாச்சும் ஷார்ட்ஸ் வீடியோ அவல்ஸ் கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபிகேஷன் தரேன். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது வந்து உங்களுக்கு இன்னுமே நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் டூல்ல தான் இருக்கும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகே. எம்எஸ்எஃப் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா இது வந்து 2011ல தான் உங்களுக்கு கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா ஓவர் நைட்ல வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்கு. எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. இப்போ அவங்க கிட்ட டே எண்ட் ஆகுது, பேங்கிங் ஹார்ஸ் எண்ட் ஆகுது, எல்லா பிரான்ச்சஸ்ல இருந்து இன்புட்ஸ் வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க, கேஷ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது லிக்விட் கேஷ் வந்து இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கேஷ் தேவைப்படுது. பிகாஸ் இப்போ நாளைக்கே கஸ்டமர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க, இல்லை ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா இங்கே ஃபில் பண்ணாக்கலாம் பேங்க்கு கிட்ட கேஷ் வேணும், கரன்சி வேணும். ஸோ ஓவர் நைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட போய் அமௌண்ட் கேட்பாங்க எம்எஸ்எஃப் ரேட்ல. இது மாதிரி நாங்கள் வந்து ஷார்ட் பீரியட்ல, அதாவது ரொட்டேஷன்ல அமௌண்ட் இருக்கு. இப்போ எப்படின்னா இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான பேர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ கையில வந்து கேஷ் கம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்குமே அது நாளைக்கு வந்து அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த 2 நாளுக்கு வந்து மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் காசு இருந்துட்டா போதும். அப்போ ரொட்டேஷன்ல அமௌண்ட் வந்துரும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட போய் எம்எஸ்எஃப்ல தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? இப்போ எம்எஸ்எஃப்ல இருந்து வாங்காம ஏன் ரெப்போ ரேட்லயே வாங்கலாமே அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 14 டேஸ்ல தான் கொடுப்பாங்க. இதுவே ஓவர் நைட்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லும் போது தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்ல இப்போ நாங்கள் லோன் தரோம்னு சொல்லும் போது தான் போய் வாங்கிக்க முடியுமே தவிர இவங்களுக்கு வேணுங்கும் போது போய் வாங்கிக்க முடியாது. ஸோ எமர்ஜென்சி டைம்ல போய் வாங்குறதா எம்எஸ்எஃப். இது வந்து ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ரெப்போ ரேட்ல இருந்து கொலாட்ரல் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அசட்டுமே ஏதாச்சும் தரணும்னு. எம்எஸ்எஃப் கொலாட்ரல் இருக்கானா இருக்கு. அவங்க வச்சிருக்க எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிக்கு அகேன்ஸ்டா கொடுப்பாங்க. எஸ்எல்ஆர் நம்ம பார்த்தோம் 18%க்கு ஏதாச்சும் ஒரு லிக்விட் அசட் வந்து வச்சிருக்கணும். அதை அடமானமா வச்சு இவங்க இந்த எம்எஸ்எஃப் கீழே அமௌண்ட் வாங்கிக்குவாங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து.
ஓகேங்களா? இப்ப எப்படி நம்மகிட்ட கோல்டு இருக்குன்னா, இப்ப 1 மந்த்ல நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். பட் இந்த 1 மந்த்துக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம கையில இருக்க கோல்ட கொண்டு போய் கொலாட்டரலா குடுத்து நம்ம அமௌண்ட் வாங்குவோம். அப்ப ஒரு மாசம் கழிச்சு ப்ராப்ளம் சால்வ் ஆனோனே அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டு கோல்ட வாங்கிட்டு வந்துருவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஓகேங்களா? எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றாங்க. எஸ்எல்ஆர எம்எஸ்எஃப் கீழ. அடுத்தது ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு பதிலா இப்பெல்லாம் அதிகமா எஸ்டிஎஃப் தான் யூஸ் பண்றாங்க. ஏப்ரல் 2022ல இருந்து தான் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2022ல இருந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு பதிலா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்றாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எதுக்கு யூஸ் பண்ணோம்? எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்காக ஆர்பிஐ வந்து எங்ககிட்ட காசு கொடுங்க, நாங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்களா? அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். எஸ்டிஎஃப் என்னன்னா அதே தான். ஆர்பிஐ வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டை கம்மி பண்றதுக்காக பேங்க்ஸ் கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க. ஆனா எஸ்டிஎஃப் ரேட்ல ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல இருக்காது, எஸ்டிஎஃப் ரேட்ல வந்து வாங்குவாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா கொலாட்ரல் இல்லாம வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? இப்ப ஆர்பிஐ வந்து அதுக்கு ஏதாச்சும் கொலாட்ரல் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஐ மீன் ஒரு கிளான்ஸ்மே உங்களுக்கு தரேன். ரெப்போ ரேட்னா என்னன்னா பேங்க்ஸ் போய் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. ஸோ என்ன பண்றாங்க? கொலாட்ரல் கொடுத்து கடன் வாங்கிக்கிறாங்க. இப்போ சடனா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா? எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு 2011ல இருந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு, எம்எஸ்எஃப். ஸோ எம்எஸ்எஃப் கீழே அவங்க வந்து எஸ்எல்ஆர் கொடுத்துட்டு லோன் வாங்கிக்குவாங்க. இது எல்லாம் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குறது. ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா ஆர்பிஐக்கு பணத்தேவை இருக்குன்னு கிடையாது, எக்கனாமியில் அதிகமா பணம் இருக்கு. ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும்னு நினைச்சு பேங்க்ஸ் கிட்ட இருந்து திரும்பி வாங்கிக்குவாங்க. சும்மா கேட்டா பேங்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதை நான் வச்சு ப்ராஃபிட் பண்ணுவேன், உங்ககிட்ட நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா கஸ்டமர் வந்து உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்களோ அதை விட நான் உனக்கு அதிகமா தரேன்னு சொல்லி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு கீழே வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ 2022ல ஆர்பிஐ கவர்னர் பாக்குறாரு இது அவ்வளோ எஃபிஷியண்டா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட்டை இது பண்றதுக்கு எஸ்டிஎஃப்னு புது டூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலியமா அவங்க வந்துட்டு எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா? பேங்க் கிட்ட இருக்க எக்ஸஸ் அமௌண்ட்டை எஸ்டிஎஃப் ரேட்ல வந்து ஆர்பிஐல வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஆனா ஆர்பிஐ வந்து இதுக்கு செக்யூரிட்டியோ கொலாட்ரலோ கொடுக்க மாட்டாங்க. இது வந்து லோன் வாங்குற மாதிரி தான் இல்லைங்களா? அதாவது ஆர்பிஐ வந்து நான் லோன் வாங்கிக்கிறேன், நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா கொலாட்ரல் இல்லாம நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா நம்மளுக்கு வந்து இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஏன் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இல்லாம இந்த எஸ்டிஎஃப் வந்து ஏன் வந்துச்சு நமக்கு தோணும்? பிகாஸ் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ரெப்போ ரேட்டை விட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கணும், முன்ன பின்ன இருக்கணும். ஆனா எஸ்டிஎஃப்னு தனியாவே ஒன்று டூல் கொண்டு வந்து இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ரெப்போங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். பேர் மாத்தி லைட்டா அதோட கேரக்டரை மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ரெப்போ ரேட்டும் எஸ்டிஎஃப் தான் சொல்றாங்களே தவிர ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்க வேர்ட்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வருது 2022ல இருந்து. அடுத்தது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்த்தோம். ஆர்எஸ் எஸ்டிஎஃப் நீங்க மைண்ட் வச்சுக்கலாம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எஸ்டிஎஃப் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்க்குது. ஸோ எதுவா வேணா இருக்கலாம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி டெய்லியுமே எக்கனாமி வந்து மேனேஜ் பண்றத லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து டெய்லியுமே ஆர்பிஐயோட வேலையை என்னன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். ஸோ டெய்லி டே டு டே என்னென்ன டேட்டா இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து ரெப்போ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதை டெய்லி டைம்ல பண்றது தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது யாருனால இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னா நரசிம்மன் கமிட்டினால இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம புரிய மாதிரி சொல்லணும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அதனால நான் அகைன் சொல்லிடுறேன். நம்ம ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், எஸ்டிஎஃப்னு பார்த்தோம். இந்த மூணும் பார்த்தோம் இல்லைங்களா? இதை நான் தனித்தனியாக சொல்லாமல் மூணையும் ஒட்டுக்கா யூஸ் பண்ணி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இன்ஃப்ளேஷனை அப்படின்னா அது வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெப்போ ரேட் வந்து இப்போ யூசேஜ்லேயே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது? ரெப்போ ரேட் இருக்குது, எஸ்டிஎஃப் இருக்குது. இப்போ ரியாலிட்டியில என்ன நடக்கும்னா இன்னைக்கு ரெப்போ ரேட் வருது, நாளைக்கு எஸ்டிஎஃப் வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க, அப்படியெல்லாம் இருக்காது. ரெப்போ ரேட்லயும் சேஞ்ச் வரும், எஸ்டிஎஃப்லயும் சேஞ்ச் வரும். ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை அதாவது அளவா வச்சுக்கிறது தான்
லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, இப்போ ரெப்போ ரேட்னா தனியாக நம்ம ஒன்று பார்க்குற மாதிரி இது ஒரு தனி கான்செப்ட் கிடையாது. 2-3 கான்செப்டை மிக்ஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது வந்து மானிட்டரி பாலிசியோட ஒன் ஆஃப் தி கீ காம்போனன்ட். அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இப்போ அமௌண்ட்டை வந்து திருப்பி அப்சர்வ் பண்ணக்கு பேங்க்ஸ் கிட்ட இருந்து லோனா வாங்குவாங்க ஆர்பிஐ, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி மட்டும் தான் வாங்குவாங்களா? அப்போ பீப்புள் கிட்ட இருக்க அமௌண்ட் அப்படியே விட்டுருவாங்களான்னா விட மாட்டாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து எங்கேயும் ஓடி போக போகிறது இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் எப்படியாச்சும் உங்களுக்கு கடன் வாங்கியாச்சும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக பே பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நேச்சுரலாகவே பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த அமௌண்ட் வந்து பீப்புள் கையிலேருந்து கவர்மெண்ட் கையில் போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் எம்எஸ்எஸ்னா இதுவும் டைப் ஆஃப் பாண்டுடா. ஆனால் யாருக்கு கொடுப்பாங்கன்னா பேங்க்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், அதுக்கும் இதுவும் ஒரே வேலை தான் பண்ணும். ரெண்டுமே பாண்டை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பாண்டை விற்கிறது மூலியமா அமௌண்ட்டை வாங்கி பீப்புள் கையில் இருக்கிற இல்லைன்னா எக்கனாமிக் கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து குறைப்பாங்க. அதே எம்எஸ்எஸ்னா பேங்க்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும், ஜென்ரல் பீப்புள் நம்ம எல்லாம் போய் வாங்க முடியாது. ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்குமே. இல்லை வேற எதுவுமே இல்லை. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னன்னா, இப்போ நான் வந்து பாண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகேங்களா, இந்த பாண்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஸ்கீம் ஓஎம்ஓ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5% ரிட்டர்ன் நான் மந்த்லி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ எம்எஸ்எஸ் வருது. எம்எஸ்எஸ்ல வந்து பேங்க்ஸுக்கு பாண்ட் தராங்க. எம்எஸ்எஸ் பாண்டை வந்து பேங்க்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த பேங்க்குக்கான இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா, ஏன்னா கொஞ்சம் காசாக எம்எஸ்எஸ் பாண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பாண்டுன்னு வருது அப்படின்னாவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆர்பிஐ வந்து பே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, என்னதான் ஆர்பிஐ வந்து இந்த பாண்டை பேங்க்ஸுக்கு விற்றாலும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற பேர்டன் யாருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான். ஓகேங்களா, ஸோ எம்எஸ்எஸ் கீழே என்ன ஆகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்குறாங்க பீப்புள் கையில் நிறைய காசு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட வந்து எம்எஸ்எஸ் பாண்டு கொடுக்குறாங்க. ஆர்பிஐ வந்து அதை பேங்க்ஸுக்கு விற்றுருவாங்க. இப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட காசு நிறைய கொடுத்துட்டாங்க லோனா பாண்டு மூலியமா இன்டைரக்டா. இப்போ பேங்க்ஸ் கிட்ட காசு கம்மியா இருக்கும் இல்லைங்களா, ஸோ பீப்புள் கிட்ட லெண்டிங் கம்மியாயிரும், பீப்புள் கிட்ட அமௌண்ட் குறைஞ்சிரும். இப்போ பேங்க்ஸ் இந்த காசை இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ மூலியமா. ஆனா ஆர்பிஐ கிட்ட தான் இவங்க வந்து பாண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ 5% இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன்னு சொன்னதை வந்து ஆர்பிஐ அவங்களோட எக்ஸ்பென்ஸ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த எக்ஸ்பென்ஸை பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆர்பிஐ வந்து எம்எஸ்எஸ்ல வெறும் மீடியேட்டர் தான். அவங்க பாண்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்கி பேங்க்ஸுக்கு பாஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த ப்ராஃபிட்டையும் வச்சுக்க மாட்டாங்க, அந்த இன்ட்ரெஸ்டையும் பே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குவான்டிடேட்டிவ் டூல். பிகாஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோம் அந்த கவுண்ட்டை குறைக்கிறதுக்கு, அமௌண்ட் எவ்வளோ சர்க்குலேஷன் இருக்குங்கிறத குறைக்கிறதுக்கு எடுத்த நம்பர்ஸ் தான் மெயினாக இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ், அதாவது கடனோட தன்மையை குறைக்கிறதுக்கான ஒரு டூல். அது வந்து நீங்கள் பார்க்க அந்த மீனிங் எக்ஸாக்ட் மீனிங் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாரல் சுவேஷன், நெறிமுறை தூண்டல். அதாவது பேங்க்ஸை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்பாங்க ஆர்பிஐ. அதாவது நீங்க இதை பண்ணலன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குனால சொல்ல மாட்டாங்க, இப்படி பண்ணீங்கன்னா உங்க பேங்கிங் பிஸ்னஸ் வந்து பெட்டரா போகும், இல்லைன்னா கீழே போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி லோன்ஸ் அது கொடுக்கறத குறைச்சிட்டு XYZ இந்த டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து அதிகப்படுத்துங்க, அது மேல சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதிகமா எஜுகேஷன் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, ஹவுசிங் லோனே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே லாங் டேர்ம் லோன். ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் கொடுத்தீங்கன்னா தான் இதை ரெக்கவர் பண்ற வரைக்கும் உங்க பிசினஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் கொடுப்பாங்க. இதுதான் மாரல் சுவேஷன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேஷனிங். கிரெடிட் ரேஷனிங்னா இப்போ எம்எஸ்எம்இக்கு வந்து இவ்வளோ கொடுக்கணும், விமனுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா, ஐடியான்னு இல்லை, இதுவும் ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தட் ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே லோன்ஸ் போகாமல் எல்லாத்துக்கிட்டையும் போகும். ஸோ தட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், ஒரு க்ரோத் வந்து இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மானிட்டரி பாலிசியில் எக்கனாமிக் க்ரோத்தும் ஒன் ஆஃப் தி
ஆப்ஜெக்டிவ்னு. ஸோ கிரெடிட் ரேஷனிங்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் யாருக்கு கடன் தரீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆர்பிஐ வந்து சொல்லுவாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு மட்டும் தராம இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, விமன் இவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் ரெகுலேஷன். இதுதான் லாஸ்ட் டூல். இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 50 லட்சம் worth இருக்கிற ஒரு வீடை நான் வந்து பிளெட்ஜ் பண்ணி நான் அமௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா, மார்ஜின் வந்து அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. பிகாஸ் மார்ஜின் அதிகப்படுத்துறாங்கன்னு என்னன்னா, ப்ராஃபிட்டா ஒரு 20% வரணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்கன்னா, ஆப்வியஸ்லி எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை அவங்க கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? அதாவது நீங்க கொலாட்ரலா கொடுக்கறதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஸோ இது மூலியமா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சும் உங்களுக்கு அமௌண்ட் சர்க்குலேஷனை குறைக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசினாவே நம்மளுக்கு ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர் அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மானிட்டரி பாலிசி வந்து இந்தியாவில் யாரு அனௌன்ஸ் பண்றாங்க இல்லைன்னா ஃபார்முலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்க மெம்பர்ஸை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டூல்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தா அந்த ஒவ்வொரு டூல்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி முடிஞ்சது. இவ்வளோதான் இருக்கு மானிட்டரி பாலிசியில். ஸோ இந்த நோட்ஸ் நீங்கள் தகவலாக பார்த்துட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லா டூல்ஸுமே ஒரே மாதிரி தெரியும், கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு 2 ரீடிங் படிச்சீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ரீடிங் படிச்சுட்டு ஒரு 2 நாள் விட்டு செகண்ட் ரீடிங் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே ஆகாது. ஆப்ஷனை ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மானிட்டரி பாலிசி வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்கிறனால உங்களுக்கு நான் 3 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் மணினா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் பேங்கிங்கை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஆர்பிஐ டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்னா என்ன, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னா என்ன, இது மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸை பற்றியும் பார்த்தோம். அப்புறமா தான் இந்த பேங்க்ஸும் ஆர்பிஐ சேர்ந்து மணியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மானிட்டரி பாலிசியை பார்த்தோம். ஓகேங்களா? இதோட மணி அப்படிங்கிற டாபிக் வந்து எண்ட் ஆகுது. மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுலையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆப்வியஸ்லி அதுக்கு தனியாக வீடியோ தேவைப்பட்டு அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேர்ட்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சுனாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு பாலிட்டி வீடியோவில் பார்க்கலாம். பை.